ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். பொறுத்தில் நின்றிட இழுத்து விழுங்கும் பொங்குமாங்கடலின் சுழல். பொறுத்தில் நின்றிட இழுத்து விழுங்கும் பொங்குமாங்கடலின் சுழல். போனவர் மீண்டு இங்கு வந்திலர் போதை கண்ணி மனமிதே. போனவர் மீண்டு இங்கு வந்திலர் போதை கண்ணி மனம் இதே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. திருமறை குரு பெருமான் திருமறை குரு வீண் திருமேனியர். நம்குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான். ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் எந்நூல்பார் சொல்லும் சொல்லும். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் பெருங்கருணை பேரருள் அவர்களின் பேரிரக்கம் நமக்கு அந்த திருவேதமாக 4 வேதங்களாக இறக்கப்பெற்று இருக்கின்றது. அதில் என்றென்றும் அந்த திருமறையாக ஒத்தை ஆண்மறை ஊனி அழுத்திய விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியமாக அவங்க அந்த மான்மியமாகிய உடலெடுத்து அந்த பரிசுத்த ஆவியாக அவர்கள் எப்பவும் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி அந்த வேதமாமறையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாசகம் யமனை வென்ற திருமறை. யமனை வென்ற திருமறை. அந்த திருமறையின் சிறப்புகள். அந்த திருமறையின் சிறப்பு அது ஆயுதமாக இருக்கிறது. அந்த ஆயுதம்தான் யமனை வெல்லுகிறது. அந்த ஆயுதத்தை நமது தெய்வமர்கள் தங்களுடைய திருக்கரத்தில் ஏந்தி எப்பவும் இருக்கிறார்கள் அல்லவா. அந்த திருமறையாக நின்று நமக்கு அந்த யமபடரினை அந்த அச்சத்தினை நமக்கு மாற்றி இந்த அழிவுலகத்திலிருந்து விண்ணுலகத்தில் ஏற்றுகிறார்கள் இப்பவே அல்லவா. அப்படி நம்ம வேதமாமறையிலிருந்து 4 வேதங்களிலிருந்து ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியினை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த பகுதியில் எப்படி அந்த யமனனுகா செயலை நமது தெய்வமர்கள் எப்படி அவர்கள் செய்து வைக்கிறார்கள், அந்த ஆயுதமாக திருமறையாக நின்று எப்படி அவர்கள் செய்து வைக்கிறார்கள், இப்போவும் செய்கிறார்கள். எக்காலங்களுக்கும், சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலம் முக்காலங்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கல்லவா நமது தெய்வமர்களின் செயல். அப்போது அது இங்கே திருமறையின் செயலும் அதை போலவே முக்காலங்களுக்கும் அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது என்ன என்பதை படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் 43 பக்கம் எண் 235 பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கத்தில் பெரிய பேராவாக இருக்குது. அதில் கொஞ்சம் மட்டும் நமக்கு வேண்டிய அந்த யமனனுகா செயலை மட்டும் சுருக்கமாக எடுத்து படித்து தரிசனம் செய்யலாம். சாதிகளின் கர்த்தாவே. திருமெஞ்ஞான குரல்
திருவாக்கியம் எண் 43, பக்கம் 235. நீ இங்கு வந்து தேவ பிறப்பில் பிறந்த உடனேயே உன் ஈன புலால் உடம்பு நீக்கப்பட்டு நித்திய சைவ உடலில் ஆக்கப்பெறுகிறாய். ஒருவன் இங்கு வந்து பெற்ற அந்த அதிமகோன்னத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாகில் அவன் யமனனுகா வெற்றிமேடு ஏறியே தீர்வான் என்று இறைவன் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு என்ன எடுத்து உரைக்கிறாங்க என்றால், நீ இங்கு வந்து தேவ பிறப்பு பிறந்த உடனேயே தேவ பிறப்பில் பிறந்த உடனேயே. அப்போ இங்கு வந்து, அப்போ இங்கு நமது தெய்வமோர்களின் அந்த சன்னிதானம் அல்லவா, இங்கு வந்து அது மைவடி சாலையாக எடுத்துக்கலாம், அது மிஞ்சியே விஜயன் மனம் போலறிவுண்டாக்கும் எங்கள் வேதகுலநாதர் சந்நிதியாக எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் அதை நம்ம பொருத்திக்கலாம் அல்லவா. அது இங்கு உலாவு உண்மையை உண்மை என்று உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும்போது செவிக்கு உணவு ஏறுகிறது என்று திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. அந்த இங்குவையும் எடுத்துக்கலாம். அது தெய்வ தேடு உலகத்தில் அருளி வருகின்ற மாதிரி மூதூரின் மூல பழமை இங்கு. அந்த இங்குக்கு எவ்வளவு விரிப்பு வருது பாருங்கள், அது தனி தலைப்பாகவே இருக்காது. அப்போ அந்த பழமைன்னும் எடுத்துக்கலாம் இங்கு. அப்போ இப்படிலாம் நமக்கு அந்த இங்கு என்பதற்கு இவ்வளவு நாமங்களை எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ நீ இங்கு வந்து தேவ பிறப்பில் பிறந்த உடனேயே, அது தேவ பிறப்பு. இங்கே நமக்கு இப்போ வேத பிறப்பாக அதை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த திருவாக்கியத்திற்கும் நமக்கு 74வது திருவாக்கியம் வேதத்தின் சிறப்புக்கும் தொடர்பை கொடுக்குறாங்க. அப்போ இங்கே வந்து என்ன அருளி வருகிறார்கள், இங்கு வந்து எமது வேதமணி சூழில் நீ மறுபிறப்பு அடைந்து 6வது அறிவை பெற்றிருக்கின்றாய். இப்போ நம்ம அந்த மறுபிறப்பு எப்படி நம்ம பெற்றிருக்கிறோம், வேதமணிச்சூள் அந்த கருவறையில். நம்ம தாயினுடைய கருவறை நாற்ற கருவறை, இது கஸ்தூரி கலபம் வீசுகின்ற கருவறை, நமது தெய்வம் அவர்களின் அந்த கருவறை. அப்போது இங்கே வந்து பெண் தான் கர்ப்பமாக இருப்பாங்க நம்ம தாய். ஆனால் இங்கே தெய்வம் அவர்கள் அது அந்த ஆணாக நின்று ஆண் பெத்தெடுக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட அதிசயங்க, ஆணல்லவா பெத்தெடுக்கிறாங்க. அது இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் என்கிற ஆண்மை உண்டு. மைசூர் மகாராஜா கிட்ட பேசி வர்றாங்க, எம்முடைய வார்த்தை ஆணாக்குகிறது நேராக சொல்கிறாங்க. இப்போ நம்மளை ஆணாக்குவது எது, அவர்களுடைய நமது தெய்வம் அவர்களின் மௌனதாரை. உங்களுடைய வார்த்தை வீணாக்குகிறது. ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒரே வாசகம்தான், ஒரே எழுத்து தான். வார்த்தை என்பதற்கு ரெண்டு, நம்ம சொல்கிறதும் வார்த்தை தான் சொல்கிறோம், தெய்வம் அவர்களும் வார்த்தை தான் சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்றா? ஆனால் பார்ப்பதற்கு, எழுதுவதற்கு, படிப்பதற்கு ஒன்று போலவே இருக்குது. ஆனால் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் கவனிக்கணும். அப்போ இப்படி நமக்கு அந்த வித்தியாசங்களை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ இங்கு வந்து அந்த வேதமணி சூழில் மறுபிறப்பு அடைந்து, அப்போ அந்த ஆணாக நின்று தெய்வம் அவங்க அந்த ஆலவாயில், அது முக்கருவுருச்சூழ் ஆலவாய் என்னும் ஐங்காய கரு கல்வமாகிய செங்காம்பிருந்தோம்பும் கங்காம்பு தூம்பென கூறும் அங்காம்பு தெய்வ ஆவிட யோனியின் வாயில் வழியே வந்தனர் ஐயா. வானிலவரசு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த சூழ் மறுபிறப்பு என்ற அந்த வேதத்தின் சிறப்பில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா, மிக நீண்ட பதிவு. அப்போது அந்த சூழ், அந்த மறுபிறப்பு அது வேதமணி சூழாக இருக்குதுங்க. அந்த ஓசையில் அல்லவா பெற்றெடுக்கிறாங்க. நாமும் தான் சென்ற 75 ஆண்டுகளாக பகல் ராவென்றில்லாது கூவி கூவி அழைத்து வருகிறோமே, அதனை கேட்டு இங்கு வந்து பலன் பெற்ற பல ஆயிரக்கணக்கான
எமது அனந்தாதி தேவ பெருங்குல மக்கள் இங்கு இருக்கின்றார்களே என்றெல்லாம் வான்மதி குரலில் பேசி வர்றாங்க. அவுட் ஆஃப் சிலபஸுக்கு போயிட்டேன். இப்போ இப்படிலாம் அங்கங்கே இந்த முத்துக்களை எடுத்து வச்சுருக்காங்க அல்லவா. அப்போது இங்கு எமது வேதமணி சூழில் நீ மறுபிறப்பு அடைந்து 6வது அறிவை பெற்றிருக்கின்றாய். அப்போ அந்த பெற்ற 6வது அறிவின் பெருமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எண்ணி எண்ணி விளக்கமாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் அதன் முழு பலன் கைவரவாகும் என்று 74வது திருவாக்கியம் திருமெஞ்ஞான குரல் எடுத்துரைக்குது அல்லவா. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் அதை படித்து தரிசனை செய்திருக்கிறோம். அப்போ உபதேசம், இப்போ நம்மளும் உபதேசம் வாங்கியிருக்கோம். வேதமாக 4 வேதங்களையும் நம்ம உபதேசமாக பெற்றிருக்கிறோம். அப்போ அதை மட்டும் வேத நூலில் வாங்கி வீட்டில் ஒசந்த இடத்துல ஸ்லாபில் கப்போர்டில் எடுத்து வச்சுட்டா போதுமா? நம்ம நினைவில் அதை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அல்லவா. அப்போது அது இங்கே வரணும் அல்லவா. அதை தினந்தோறும் எடுத்து பேசணுமே. அந்த வேலையை நமக்கு வச்சுருக்காங்க அல்லவா. உலகவர்க்கே சந்தமதில் எடுத்தே நீங்கள் இன்றுலகோர் வாக்கு மன மலம் பொழிய எடுத்து உரை செய் என்னும் பணியை சிறமேற்தாங்கி அல்லவா. ஆக இப்படியெல்லாம் அதற்கு நமக்கு சாட்சியை கொடுத்து இங்கே பேசி வர்றாங்க. அப்போ இங்கு தேவப்பிறப்பு, அது தேவப்பிறப்பு, அது வேத பிறப்பாக இருக்கிறது. இங்கு தேவப்பிறப்பில் பிறந்த உடனேயே உன் ஈன புலால் உடம்பு நீக்கப்பட்டு. அங்க பாருங்க, அப்ப நம்ம உடம்பு என்ன உடம்பு? என் உடம்பு ஈனங்க. கோவத்தில் திட்டுறமா ஈனப்பயலே அப்படின்னு. அப்போ ஈனம், அல்பம். இதெல்லாம் மாமிச தேகம், மாமிச தூளம், மாமிச உடம்புல எவ்வளவு நாமங்களை படித்து தரிசனை பண்ணியிருக்கோம். இந்த தேகத்தோட லட்சணம் அல்ப அழி தேகம், அல்பத்தில் இருக்கும், அது ஈனமாக இருக்குது. அப்போ அந்த ஈன புலால் உடம்பு, நம்முடைய உடம்பு நீக்கப்பெற்று நித்திய சைவ உடலில் ஆக்கப்பெறுகிறாய். நித்திய சைவ உடலில் ஆக்கப்பெறுகிறாய். அந்த நித்திய சைவ உடல் யாருக்கிட்ட இருக்குன்னா நமது தெய்வம் அவர்களிடம் இருக்கிறது. அது இப்போ வேதத்தில் இருக்கிறது. அது சோடச நிலையில் பேசி வருகிறப்ப நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான். அப்போ அந்த சைவ திருமேனியின் விலாசம் அதுவும் எங்கே என்று அந்த சைவ திருமேனியினுடைய முகவரி கேட்குறாங்க தெய்வம் அவங்க அல்லவா. முகவரி, என்ன வரி? முகவரி, அதான அட்ரஸ்ஸு. அப்போது அவர்களுடைய திருமுகம் அந்த வரியாக அல்லவா இருக்கிறது. அந்த வரியில் என்னென்ன இருக்குது தெரியுமா? ஆதி இருக்குது, ஆன்மீகத்தில் கொடுக்குறாங்க. ஆதி, முதல், மூல, மூலாதார, செயலாதிய, நிசவிளைவு, வாச, வசனங்கள், ஆங்காங்கு தடம்பிடித்து ஓடி வரும் திரு அருள் வரியாவன. அகிலவலம் வரும் பருவத்தில் 10 நாமங்கள் கொடுக்குறாங்க அந்த வரிக்கு. இப்போ இறைவனால் அனுப்பப்பெற்ற அவரவர் மத வேதங்களிலும் உள்ள நிகரற்ற உயிராணி செயல் இதுவே. இதை நிரூபணை செய்கின்றவர்களே வரிந்து நின்று கொண்டு எழுதிய எழுத்து. இது குரு சாலை ஆண் வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போது அந்த நித்திய சைவ உடலில் ஆக்கப்பெறுகிறோம். அப்போ தெய்வம் அவர்களிடம் 2.5 கலக்கணும். அதை பேசி வர்றாங்க. நம்மக்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லைங்க. என்கிட்ட சைவ உடல் இல்லை, என்கிட்ட மாமிச உடல் தான் இருக்குது. அப்போ தெய்வம் கேட்குறாங்கல்லவா. இதே திருமெஞ்ஞான குரல் 54ல் நீ இன்று இருக்கும் இந்த தேகம் இரத்தம், கொழுப்பு, மாமிசம் நிறைந்த நாரி அழுகி போகும் தேகம். ஆனால் நாம் உனக்கு மறுபிறப்பு தந்து குடியேற்றி வைத்துள்ள அந்த சைவமேனி இரத்தமோ மாமிசமோ இல்லாத பரிசுத்த தேகம் அல்லவா. அப்போ பரிசுத்தத்தில் ரத்தம் உண்டா? அங்கே கசாப்பு கடைக்கே வேலை இல்லை, மாமிசத்துக்கே வேலை இல்லை. அது ஈசன் என்பது எட்டி எண்ண முடியாத மகா பரிசுத்தமான ஆவியாக, அது அறிவு பரிசுத்த ஆவியாக அது எப்பவும் இருக்கு அல்லவா. அந்த பரிசுத்த வாய்மைக்கு இசைந்த இனங்களாகி இருக்கின்றவர்களே கேளுங்கள் என்று தரணியில் இல்லாத ஒரு தனிச்செயற்பதியில் அந்த பரிசுத்தத்தை கொடுக்குறாங்கல்லவா. அது வேதத்தில் சொல்லப்பெற்றுள்ளதோ பரிசுத்தம். திருமெஞ்ஞான குரல் 6வது திருவாக்கியம்.
அங்கல்லவா இருக்குது பரிசுத்தம். என்கிட்ட இல்லைங்க, என்கிட்ட நாத்தம்தான் இருக்குது, கமகமன்னு நாந்தந்தான் அடிக்குது. அப்போது அந்த சைவ உடலில், நித்திய சைவ உடலில் அது நித்தியமாக இருக்கிறது. என்கிட்ட இருக்கிற உடல் அநித்தியமாக இருக்கிறது. தெய்வம் அவர்களிடம் இருப்பது நித்திய சைவ உடல், அது இப்போ வேதமாக இருக்கிறது அல்லவா? அப்போ அது உடல் என்ன? வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி வந்து நின்றன போன்றும். முதுமொழி உதய பருவம் பேசி வருகிறது அல்லவா? அதே தரணியில் இல்லாத தனிச்செயற் பதில நீதி உடல் ஆதி எடுத்து. அந்த உடல் இது நீதி உடல், அதல்லவா ஆதி எடுத்து விளங்கி கொண்டிருக்கிறது. அது என்றைக்கும் இருக்குமே, அது இப்போ என்றைக்கும் திருவேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றதே அல்லவா? அன்றைக்கு தூல திருமேனியில் விளங்கி கொண்டிருந்தார்கள், இப்போ வேத திருமேனியாக அவங்க விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ என்னுடைய ஈன புலால் உடம்பு நீக்கப்பெற்று நித்திய சைவ உடலில் ஆக்கப்பெறுகிறாய். ஒருவன் இங்கு வந்து பெற்ற அந்த அதிமகோன்னத வரவை. அப்போ இவ்வளவு வரவு பெற்றிருக்கோம், அதுக்கு என்ன பேர்? அதிமகோன்னத வரவு. எவ்வளவு செல்வம் நமக்கு கிடைச்சிருக்கு, உலக செல்வம் அல்ல, மெஞ்ஞான செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த அதிமகோன்னத வரவு இங்கு வந்து ஒருவன் இங்கு வந்து பெற்ற அந்த அதிமகோன்னத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாகில். அப்போ அந்த இங்கே வந்து பழமை நம்ம எடுத்துக்கலாமா? மூதூரின் மூல பழமை இங்கு தெய்வத்தேடு குடகம். அப்போது இங்கு வந்து அந்த அதிமகோன்னத வரவை, அந்த பழமையாகிய, ஏன்னா அந்த பழமை திருவசன தரிசனையில் தானே இருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது தெய்வம் அவர்கள். அந்த தெய்வ கண்ணாடியாய் நின்று அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கி கொண்டிருக்கும் பழமை திருவசன தரிசனை. அப்போ அது என்ன பழமைனா? அந்த திருவசனங்க, அந்த தரிசனையில் தானே இருந்து வருகிறார்கள். அப்போது அந்த பழமையை, அந்த பழமை தான் அதிமகோன்னத வரவை நெட்டு உறவாக எண்ணி எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்க்கணும் தானே சொல்லியிருக்காங்க, நினைத்து பார்க்கணும் தானே சொல்லியிருக்காங்க அல்லவா? அது நினைத்து பார்த்தல் என்பது கண்ணால் பார்ப்பது மட்டுமல்ல, அதை சொல்லி பார்ப்பது, வாயினால் சொல்லி பேசி பார்ப்பது, அதை கேட்டு பார்ப்பது, அதை சுவைத்து பார்ப்பது, அதை ருசித்து பார்ப்பது, அதை நுகர்ந்து பார்ப்பது. இவ்வளவு பார்வை இருக்கே. நம்ம உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கோம், பார்வைன்னா கண்ணையே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம சொல்லிட்டாங்களோ நம்ம தெரில, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று வெளியில் புழங்குது அல்லவா? இதை கூட எடுத்து சொல்லியிருக்காங்க. அதிமகோன்னத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாகில் அவன் யமனனுகா வெற்றிமேடு ஏறியே தீர்வான். அப்போ அந்த அதிமகோன்னத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானே ஆகில் அங்கே அடுத்து தான் கொண்டு வந்து அந்த யமனனுகா செயலை தெய்வம் அவங்க அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறாங்க. நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானே ஆகில் அந்த யமனனுகா வெற்றிமேடு ஏறியே தீர்வான் அல்லவா? நேராக கொடுத்துட்டாங்க. அப்போ ஒருவன் இங்கு வந்து பெற்ற அந்த அதிமகோன்னத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானே ஆகில் அவன் யமனனுகா வெற்றிமேடு ஏறியே தீர்வான். அப்போது அந்த யமனனுகாத செயல் எப்படி இருக்குதுன்னா அது வெற்றிமேடாக இருக்குதுங்க. இப்போ கூட நம்ம தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சென்னையெல்லாம் வந்து இன்னும் ஒரு 15-20 வருஷம் கழித்து சென்னை நகர்லாம் வந்து பாதி இடம் வந்து காலி ஆகிடும், அழிஞ்சிடும். அந்த அண்டார்டிகாவில் அந்த பனிக்கட்டிலாம் உருகிட்டு இருக்கு, கடல் மட்டம் உயரப்போகுது. அப்போ இன்னும் இந்த பகுதிகள், கடற்கரை ஓரம் உள்ள பகுதிகள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூழ்கிடும், நீரில் மூழ்கிடும்ன்றாங்க. அப்போது நம்ம எந்த பகுதியில், இப்போ நம்ம வந்து
கொஞ்சம் மேடு பகுதியில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நடுவு பகுதியில் இருக்கிறதுனால நிலப்பரப்பில் மேடாக இருக்கும். மேடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த தண்ணீர் பயம் இல்லை. ஆனால் பெரிய அளவில் வந்துச்சுன்னா நமக்கும் ஆபத்து இருக்குது அல்லவா? இது உதாரணத்துக்காக சொல்கிறது. அப்போது அந்த நீர்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு மேடு பகுதிக்கு வந்து நம்ம உயிர் வாழ்கிறோம் உலக நடைமுறையில். அதை போல் இந்த உதாரணத்தை அப்படியே இங்கே விஞ்ஞானத்தில் எடுத்துக்கிறப்ப அந்த வெற்றி மேடில் கொண்டு வந்து தெய்வம் அவங்க நம்மளை ஏற்படுத்தி அமர வச்சிடுறாங்க. அவர்களுடைய இடம் வெற்றி மேடு என்பது அவர்களுடைய அந்த கைலாயமாக விண்ணுலகமாக இருக்கிறது. அங்கே கொண்டு வந்துட்டு மேட்டில் வந்து நம்மளையும் ஏற்றி வச்சுட்டாங்கன்னா யமனுக்கு அங்கே ஜோலி இல்லை, வேலையே இல்லை. அப்போ வெற்றி மேடு, அப்போ அந்த மேடு அது மேடு வந்து வெற்றியாக இருக்குதுங்க. அப்போது அது யமன் எல்லையில் அல்லவா வெற்றி பெறணும். நம்ம அதை தானே இங்கே பேசி வர்றாங்க. இப்போ உலகாயுதமாக வெற்றி பெறுவது என்பதெல்லாம் அது உலக வாழ்க்கை தான். இங்கே விஞ்ஞானத்தில் அது யமன் எல்லையில் வெற்றி பெறுகின்ற அல்லவா, அங்கல்லவா வெற்றி பெறணும். அப்போ என்ன அந்த வெற்றி? அப்போது அது தமிழ் கடவுள் ஸ்ரீ சுப்பிரமணிய பிரான் அவர்களுக்கு கோஷம் வச்சுருக்காங்க, முழக்கம். வேல் வேல் வெற்றி வேல், வீர வேல் வெற்றி வேல் அப்படின்னு. அப்போது அவர்கள் ஏந்தியுள்ள அந்த ஆயுதம், அந்த சன்னதம் இருக்கல்லவா, அது ஒரு சன்னதம் பெற்றவர்கள். வேல் என்ற அந்த ஒரு சன்னதத்தை மட்டும் பெற்றவர்கள் அந்த தமிழ் கடவுளாக விளங்கி கொண்டு இருக்காங்க அல்லவா. அப்போ அதுக்கு பேர் வெற்றி வேலுங்க. அப்போ நம்மளுடைய சகோதரர்கள் நாமம்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ வெற்றிக்கு பேர் வேல் அல்லவா. அப்போ அந்த வெற்றி அங்கல்லவா நமக்கு அது அல்லவா ஜெயிக்கிறத இடம் அல்லவா. அப்போ அந்த வெற்றி என்பதை பற்றி நமக்கு வந்து நம்முடைய ஆதி மான்மியம் ஆரம்ப காலத்தில் மெய்வழி வேதாந்தங்கள் இப்போ 4 வேதங்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுத்து தெய்வம் அவங்க வெளியாக்கியிருக்காங்க. அது ஆலயத்தில் இப்போ படிக்கிறோம். அங்கீகாரம் கொடுத்து வெளியாக்கப்பட்டுறது. முன்னாடி பார்த்தோம் இப்போ ஒரே ஒரு நூல் தான் இருக்கும். அந்த நூலில் வந்து என்ன இருக்குன்னா ஆதிமை உதயபூரண வேதாந்தமும் ஆதி மான்மியமும் சேர்ந்து இருக்குங்க. ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இப்போ இருக்க எல்லா பகுதிகளும் அதில் இருக்காது. ஆரம்ப காலத்தில் உண்டானது ஏற்படுத்திய வேதம் இது. அநேகமாக வந்து ராஜகம்பீரத்தில் தானே தெய்வம் அவங்க சபையை பதிவு பண்ணுறாங்க. அப்போ உள்ள வெளியாக்கின நூலில் வந்து ஒரே நூல் தான். அதில் வந்து பாதி வந்து ஆதிமை உதயம், மீதி வந்து ஆதி மான்மியம் வரும். திருவாக்கியங்கள்லாம் இப்போ நூல் வெளியிடலை, அச்சு இதுவாக தான் இருக்குது, டிராஃப்டில் தான் இருக்குது, நூலாக வெளியிடலை அந்த காலகட்டம். அப்போது அதில் வந்து இப்போ நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா ஜீவசிம்மாசன பருவம். அது என்ன சிறப்பு அப்படின்னாக்கா அது பிரசங்க பகுதிகள் நிறைந்தது ஜீவசிம்மாசன பருவம். அப்போ அந்த பிரசங்க பகுதி நிறைந்த அந்த ஜீவசிம்மாசன பருவத்துக்கு பழைய நூலில் என்ன நாமம் இருக்குன்னா வெற்றி மாணிக்க செயல் வாக்கு அப்படின்னு வருதுங்க இந்த வெற்றி. அப்போது வெற்றி என்பது மாணிக்கம், அது வெற்றி மாணிக்க செயல் வாக்கு. நமது தெய்வமோர்கள் பேசிய அந்த பிரசங்கம் அது வாக்கு அல்லவா. அது அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு, அது செயல் வாக்கு, அது செயலுடையது அல்லவா, என்றைக்கும் இருக்கக்கூடியது அல்லவா அவர்களுடைய செயல். அது மாணிக்கம், அது வெற்றி மாணிக்கம். அப்போ அந்த ஜீவசிம்மாசனமாக அவங்க விளங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜீவசிம்மாசனத்தில் தானே இப்போ வேத நூல் அமர்ந்திருக்கிறது. இப்போ நம்மளுடைய பொன்னரங்க தேவாலயத்தில் நமது சபைக்கரசர் என்ன அவங்க அதை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அல்லவா. அப்போது அன்றைக்கு அந்த ஜீவசிம்மாசனத்தில் தெய்வமர்கள் தூள திருமேனியில் இருந்த காலத்தில் அவர்கள் அமர்ந்திருந்து அந்த செயலை நடத்தினார்கள். இன்றைக்கு அந்த வேதம் அமர்ந்திருந்து அந்த செயலை வேதமாக நின்று நமது தெய்வமர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்படி நான் அந்த வெற்றி மேடை நான் உணர்கிறேன். இது எப்பேற்பட்ட மேடு அல்லவா. ஆக இப்படி அது வெற்றி தருகின்ற, அது யமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம் என்றெல்லாம் இன்னும் திருவருட்குறளில் பேசி வர்றாங்க. இன்னும் நம்ம அந்த பகுதிகளை படித்து தரிசனம் செய்யலை. இந்த வெற்றியை பற்றி பேசி வர்றாங்க. பின்னாடி இதெல்லாம் படித்து நம்ம தரிசனம் செய்யலாம். 2வது திருவாக்கியம் திருவருட்குறளில் வருது. அதை தனியாக நம்ம விரிவாக பற்றி பேசலாம். ஆகவே ஒருவன் இங்கு வந்து அந்த
நெட்டுறவாக பெற்ற, அது படிங்க. அந்த அதிமகோன்னத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாகில், அதுக்கு முன்னாடியில இருந்து, ஒருவன் இங்கு வந்து பெற்ற அந்த அதிமகோன்னத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாகில், நெட்டு உறவாக அது உற்று உறவு கற்றவரில் இற்றவரை கல்வி கற்றார் என்போல் யாரே பெற்றவா. அந்த உறவல்லவா வேணும். அது உற்றமறை ஆதி அருள். அந்த உற்று உறவு அது உற்ற மறையாக அல்லவா அது இருக்கிறது நம்மிடம். தெய்வம் அவர்கள் கொடுத்துருக்காங்களே. ஆக அந்த நெட்டு உறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானை ஆகில் அவன் யமனனுகா வெற்றிமேடு ஏறியே தீர்வான். அப்போ அந்த வெற்றிமேடில் நம்மளை இன்னைக்கு ஏற்றி வச்சு அந்த யமனுடைய அச்சத்தினை, அந்த யமனுடைய படரை, அந்த கண்ணுக்கு தெரியாத அரூபத்தில் இருக்கின்ற யமனை கொலை செய்து நம்மளை இப்படி அந்த கைலாயத்தில் நமது தெய்வம் அவர்கள் அந்த திருமறை என்னும் ஆயுதம் கொண்டு அந்த வெற்றி என்கின்ற அந்த வெற்றிமாணிக்க செயல்வாக்கு என்ற ஆயுதம் கொண்டு நம்மளை சொர்க்கபதியில் ஏற்றி வைக்கிறார்கள். ஆக இப்படி அந்த வெற்றி என்பது அது வெற்றிமேடு. அந்த மேடு அது வெற்றிமாணிக்க செயல்வாக்காக அந்த ஆயுதம் இப்படி திருமறை குருபெருமானாக, திருமறை குரு தின் திருமேனியராக, வேதம் ஆசான் திருமேனியாக அந்த வெற்றிமேடு விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். வேதம் ஆசான் திருமேனியாகவும் திருமறை குருபெருமானாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.